செக்யூரிட்டி நேத்துல இருந்து காத்துட்டு இருக்காங்க சார் உங்களுக்காக. அவங்க கிட்ட போங்க சார் ப்ளீஸ் கோ டாக் டு பிரதர். என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே ஓகே. ஏன் காலைல டிஃபன் செஞ்சியா வந்தேன்? நான் எப்ப செய்வேன்? ஐயோ ஐயோ. உமர் வாயிலிருந்து ஐ லைக் யூ சொல்ல வைக்கணும் அவங்க அம்மா முன்னாடி. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கணும். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. சரி சேலஞ்ச் தானே நான் இது பண்றேன் அப்படி சொல்லி வந்தேன். ஆண்டி அதுக்குனா தமிழ் அழகா அத்தன் கூப்பிட எடி செருப்பன். ஏய் வாங்க அமீனா மேடம் ஓகே சொல்லிட்டாங்க வாங்க வாங்க சுனிதாக்கு ஓகே சொல்லிட்டாங்க அமீனா மேடம் சுனிதாக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மாட்டேன் சொன்னீங்க. காஷ்மீர் போனதா இந்த ஊர் போனதா? காஷ்மீர் போனதானே. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நல்ல சுபகாரியா வாங்க சுபகாரி. இவங்களை பத்தி தெரியும். நாளைக்கே தாம்பூர் எடுத்து விஜய் வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த வந்துட்டானே இல்ல. மாமே Just a small surprise for you, mama. ஐயா அஞ்ச ஒரே நல்ல காரியம் இதான்யா. என் பொண்ணு கூடா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? Hi friends, welcome to Samria channel. சண்டே எபிசோட்ல யார் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணானே தெரியாம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சண்டே எபிசோடோட ஸ்டார்டிங்கே அதுதான், அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணது லத்திஃப் அண்ட் ராமர் பேர் தான். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா பிக் பாஸ் புகழ் ரஞ்சித் சார் வந்திருந்தாரு. பிரியா ராமன் மேமோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. இன்னைக்கு இன்ஹரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தெர்மோகோல் பாக்ஸ் முதுகாலே பிடிச்சிட்டு 3 பேரும் மூவ் ஆகணும். அதாவது குக், கோமாளி அண்ட் வந்திருக்க கெஸ்ட் கீழே விட்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன்ஹரன்ஸ் வச்சுட்டு சமைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கெஸ்ட் சமைச்சாங்க, அடுத்த 15 மினிட்ஸ் கோமாளி சமைச்சாங்க. இதுலயே குக்குக்கு 1/2 மணி நேரம் வேஸ்டா போச்சு. தடவை கோமாளிஸ்க்குலாம் பெருசா வேலை இல்லாம எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டதுனால அந்தந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெல்ப் பண்ற ஃபேமிலி மெம்பரை தடுக்கிற மாதிரியான ஒரு வேலையை சௌந்தர்யா செஞ்சுட்டு இருந்தாங்க. ராஜுவோட தம்பி கிட்ட போய் நீ ஹெல்ப் எதுவுமே ராஜுவுக்கு பண்ணாத, அவனே வந்து சமைச்சுப்பான், அவன் உன்னை ஏமாத்துறான், அது தெரியாம நீ அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணாங்க. சரி, இப்போ அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரான உமேர் லத்திஃப்க்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? உமேர் எந்த ஒர்க் ஸ்டேஷன்னாலும் போய் அவருக்கு என்ன ஒரு இன்கிரீடியன்ட் வேணும்னாலும் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாம். அது கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸா இருந்தாலும் ஓகே, தேங்காய், தக்காளி எதுவா இருந்தாலும் ஓகே. சமைச்ச பொருளை எடுத்துட்டு வர முடியாது, சமைக்காத எந்த பொருள்னாலும் எடுத்துட்டு வரலாம். பாலிஸ்லாம் குக் பண்ணலாம்னு சொன்ன உடனே தங்கதுரைய சிக்கனை வாஷ் பண்ண சொன்னா வாஷ் பண்ணிட்டுமான்னு கேட்டு ஷபானாவை டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. மேற்கு அட்வான்டேஜ் டாஸ்க் மூலமா கிடைச்ச பவரை ராஜுவோட அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ராஜுவா எந்த ஒரு ஒர்க் ஸ்டேஷன் போய் யார் என்ன பொருள் வச்சிருந்தாலும் அதை எடுத்துட்டு வரலாம். உமேர் இந்த டாஸ்க்கை சூப்பரா யூஸ் பண்ணி சுந்தரி அக்காவோட அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு. இங்க இன்ஹரன்ஸை ஒழுங்கா செய்யலன்றதுக்காக மதுமிதாக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் உமேர் எந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து என்ன எடுக்கலாம்னு சுத்தி பார்க்க போக ரிஷி உமேரோட அம்மா கிட்ட வந்து உங்க பையன் ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் இங்க ஏங்கிட்டு இருக்காங்க, எங்க ஊரு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா காஷ்மீர் பொண்ணு மட்டும் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உமேர் எனக்கு காம்படிட்டிவ் ரவுண்ட் இல்லைன்னா கூட லக்ஷ்மி மேம போய் வெறுப்பேத்திட்டே இருந்தாரு. அவரோட ஃபுல் டார்கெட்டும் லக்ஷ்மி மேமா தான் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ராஜுவும் அவருக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி யாருக்கிட்டையாவது இருந்து வெங்காயத்தை எடுத்துட்டு வரலான்னு போனாரு. அவருடைய நேரம் பாருங்க, யாரும் வெங்காயத்தையே அரிஞ்சு வைக்கல. அரிஞ்சு வச்ச லக்ஷ்மி மேமும் வெங்காயத்தை தண்ணியில போட்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதனால ராஜு அவரோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு ரொம்ப சோகத்தோட திரும்பி வந்தாரு. உமேர் அடுத்த டஃப் காம்படிட்டரான பிரியா ராமன் கிட்ட போயிட்டு அவங்களோட கோமாளியை தூக்கிட்டு வந்து அவரோட ஒர்க் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டாருன்னா பாருங்களேன். பட் அதுக்கு அவர் கொடுத்த காரணம் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோமாளி புகழ், அதனால புகழை கொஞ்ச நேரம் நாங்க எங்க ஒர்க் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறோன்ற மாதிரி சொன்னாரு. இது நியாயமான பேச்சு தான் அப்படின்னு விட்டுடலாம். ராஜு தான் தன்னோட பவரை ரொம்ப வைஸா யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டாஸ்க் வின் பண்ணாமலே அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதனால அவர் யாரோட இன்கிரீடியன்ட்டையும் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. உமேருக்கு புகழை சுத்தி விட்டு தூக்கி அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லயும் அவரை சுத்த விட்டுறாரு. இங்க அவர் சுத்தின சுத்துல புகழுக்கு மயக்கமே வந்துடுச்சு. இங்க இவங்க அன்பா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. உமேர் லக்ஷ்மி மேம ரொம்ப டார்ச்சர் பண்றதுனால அவங்க ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து நகத்தை பாக்குறாங்க. ஆனா உமேர் சுனிதா மேல கையை போட்டுட்டு சுனிதாவை கூட்டிட்டு போறாரு. கோமாளியே தூக்கிடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்றாரு. டைமுக்கு மேல லக்ஷ்மி மேம் இங்க வராத போயிடு அப்படின்னு ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க உமேர். அவங்க ஊற வச்சிருந்த அரிசியை தூக்கிட்டு போக மண்டையிலேயே ஒரு உதயம் போட்டாங்க. இதனால லைட்டா கடுப்பான உமேர் லக்ஷ்மி மேம்க்கே தெரியாம அவங்களோட அடுப்பை அணைச்சு விட்டு போயிட்டாரு. அந்த விஷயமே லக்ஷ்மி மேம்க்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் சுந்தரி அக்கா கடும் கோவத்துல வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தங்கதுரையனா எப்பவும் போல அவரோட மொக்க ஜோக்க அடிக்க சுந்தரி அக்கா வெகுண்டு எழுந்துட்டாங்க. அவங்க முறைச்ச முறையில தங்கதுரையனா ஓடியே போயிட்டாரு. இந்த பக்கம் பிரியா மேம் சுனிதா கிட்ட நீ போயிட்டு உமேர எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைன்னு சுனிதா கிட்ட சேலஞ்ச் விட்டுட்டு இருந்தாங்க.
சுனிதாவும் இது சேலஞ்ச் தானே நான் பண்றேன் அப்படின்ட்டு நேரா உமேர் லத்தீஃபோட ஒர்க் பேக்கு போயிட்டு ஆன்ட்டின்னு ஆரம்பிச்சாங்க. புகழ் வந்து ஆன்ட்டியா அத்தைன்னு சொல்லுன்னு சொல்ல பின்னாடியே அத்தை காலில் விழுன்னு புகழ் தள்ள சுனிதாவும் காலில் விழுந்து எழுந்தாங்க. உமேரோட அம்மா லைட்டா பிளஸ் பண்ண அவ்வளவுதான் உமேர் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, சுனிதாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு. புகழும் ஷெஃப் கௌஷிக்கும் சேர்ந்து ஊரையே கூப்பிட்டுட்டாங்க. புகழ் தாம்பூலம் மாத்துற அளவுக்கு தேங்காவை லக்ஷ்மி மேம் ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வர பின்னாடியே வந்த லக்ஷ்மி மேம் அதை புடுங்கிட்டும் போயிட்டாங்க. இப்படி ஒரு ஃபன்னான கல்யாண கலாட்டம் நடந்தது. இது நடுவில் ஷெஃப் கௌஷிக் அவர்கள் செஞ்ச தரமான சம்பவங்களை பார்த்துடலாமா? என்னடா ஃபன் மூமெண்ட் கம்மியா இருக்கேன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. எல்லா கோமாலிஸ் கிட்ட போய் லைட்டா கண் அடிச்சு இன்ஹரன்ஸை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல கோமாலிஸும் அந்த இன்ஹரன்ஸை விட்டுட்டு வர எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு. பட் அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை, செலிப்ரேஷன் மோட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த புகழும் அவரோட இன்ஹரன்ஸை விட்டுட்டு ஓடிட்டாரு. அதனால செலிப்ரேஷன்ல பிரியா ராமன் மேமும் ரஞ்சித்தும் கூட போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இருந்தது யாரு? ராஜுவும் சௌந்தர்யாவும் தான். அவங்களும் எல்லாரும் ஆடும்பொழுது வந்து கலந்துக்கிட்டாங்க. 5 நிமிஷம் ஆட விட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. ராஜு ஒவ்வொரு ஜட்ஜை பத்தினா அவரோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ KS ரவிக்குமார் சார் மாதிரி பார்க்க படம் சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நுணுக்கங்கள் தெரிஞ்சாதான் அதை சமைக்க முடியும். மாதம்பட்டி ரங்கராஜ் சார் பிரம்மாண்டமா சமைப்பாரு. கௌஷிக் சார் ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப டஃப்பா கொடுக்குற மாதிரி சமைப்பாரு அப்படின்னு அவங்கள பத்தின அபிப்பிராயத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. இதோட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கு. நந்தகுமார் பேக்கு வந்து கடைசி நேரத்துல தேங்காய் அரைஞ்சு வச்சிருந்தாரு, அதை எடுத்துட்டு போயிட்டாரு. டாலி தான் கட் பண்ணி வச்சாங்க போல, அதனால பயங்கர காண்டானாங்க. கருவாட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்த குரேஷி பிளடி ஸ்வீட்னு சொல்ல சுந்தரி அக்கா நம்மள திட்டுறாங்களோன்னு முறைச்சு பார்த்தாங்க. குரேஷி ஐயோ சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு கருவாட்டு குழம்புன்னு முடிச்சிட்டாரு. இந்த பக்கம் ராஜுவும் சௌந்தர்யாவும் ஓரியோ பிஸ்கெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா ஷபானாவை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பார்ப்போன்னு கிட்ட போய் இப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களான்னு கேட்க ஷபானாவும் அதுக்கேத்த மாதிரியே முறைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்ச உடனே சௌந்தர்யா அவங்க சிரிப்பை இமிட்டேட் பண்ணாங்க பாருங்க, செம்ம ஃபன்னா இருந்தது. இந்த சைட் லக்ஷ்மி மேமோட மாப்பிள்ள லக்ஷ்மி மேம பாட்டு பாடி கூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவ்வளோதான், எல்லாரும் சமையலை டைமுக்கு முடிச்சு சமையலை ப்ரெசென்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உமேர் அண்ட் பிரியா ராமன் மேமோட டிஷ்ஷை தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. இன்னைக்கு காம்படிட்டிவ் ரவுண்டா இல்லாததுனால எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸோ இல்லை நெகட்டிவான ஃபீட்பேக்கோ ஷெஃப் வாயிலேருந்து வரல. எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருக்கு, டாப் நாச், ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் எல்லா ஜட்ஜஸுமே சொன்னாங்க. பிரியா ராமன் மேமோட ஹெல்த்தி டிஷ்க்கும் நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. அண்ட் அவங்கள ஜோடியை ரொம்ப பாராட்டி எல்லாரும் புகழ்ந்தாங்க. சுந்தரி அக்கா உங்க ஃபுல் ஸ்மைலோட அவங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு அண்ட் மீன் வறுவல் செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பேருக்கும் நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கிடைச்சிச்சு. ஸ்பெஷலாக சுந்தரி அக்காவோட பையனுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா, ஸோ உங்கள் பையனுக்கு ஊட்டி விட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே ஊட்டி விடுங்கன்னு அந்த சாப்பாடு எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. சுந்தரி அக்கா தன்னோட பையனுக்கு மட்டும் இல்லாமல் தங்கதுரை அண்ணா குரேஷி எல்லாருக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. நந்தகுமார் அவர்களின் கறி தோசை மதுரையில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டாக இருந்ததா ஷெஃப் எல்லாம் சொன்னாங்க. அடுத்து லக்ஷ்மி மேமோட வெஜிடேரியன் டிஷ் பார்க்கும்பொழுதே ரொம்ப அப்பிடைசிங்காக இருந்தது. இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. அதே நேரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்தாங்க. லக்ஷ்மி மேமோட ஹஸ்பண்டும் செட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ சின்னதாக இவங்களோட லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பற்றின ஸ்டோரியும் சொல்லி முடிச்சாங்க. அடுத்து சொந்தக்காரங்களாம் 8 வயசுக்கு முன்னாடியே தெரியுமா ஒருத்தரை, சிறு வயதுலேருந்தே காதலிச்சாலும் யாருக்கிட்டையும் சொல்லலையா. ஆனால் இந்த விஷயம் பெரியவங்களுக்கே தெரியாமல் அது அரேஞ்ச் மேரேஜாக நடந்து முடிஞ்சிருச்சான். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த லவ் ஸ்டோரி. அடுத்து ராஜு அண்ட் மதுமிதா டிஷ், இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. ராஜு திண்டுக்கல் பிரியாணி செஞ்சிருந்தாரு, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்ததா ஷெஃப் எல்லாம் சொன்னாங்க. ராஜு தனக்கு பிடிக்காத ஒரு டிஷ்ஷை தன்னோட தம்பிக்கு பிடிக்கும்ன்றதுனால இந்த வாரம் சமைச்சாராம். அந்த விஷயத்த சொல்லி அவங்க தம்பியும் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிட்டு இருந்தாரு. அடுத்து ஷபானா தன்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஹனி சிக்கன், மோர் குழம்பு, லவ் லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் டிஷ்ஷும் செஞ்சுருந்தாங்க. எதையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஷெஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஷபானாவோட ஹஸ்பண்ட் ஷபானாவை ரொம்ப அதிகமாக பாராட்டினாரு. இவங்க என் லைஃப்பில் வந்த பிறகு தான் நிறைய பேருக்கு என்னை தெரியவே செஞ்சிச்சு, இவங்க என்னோட லக்கி சாம்னு சொன்னார். இவர் எந்த ஒரு மேடை கிடைச்சாலும் அந்த மேடையில் ஷபானாவை பாராட்டுறாரு. இதை பார்த்து வியந்த ஷெஃப் கௌஷிக்கே எழுந்து வந்து நல்ல மனுஷனை கடவுள் உனக்கு ஹஸ்பண்டாக கொடுத்துருக்காரு, நல்லா பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிட்டு போனாரு. இதை கேட்ட ஷபானாக்கு இன்னும் அதிகமான நெகிழ்ச்சி தருணமாயிடுச்சு. அதனால கண்ணிலேருந்து தண்ணி தானாக வந்துடுச்சு. அதே நேரத்துக்கு ஷபானாவும் சொன்னாங்க, நான் இந்த செட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். அவர் என் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காரு, அதனால அவர் என்ன தப்பாக நினச்சிருவாரோ, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ட்ரஸ்ட், ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பெக்ட் இது மூணும் கொடுத்து நம்மளோட பார்ட்னரை நம்ம ஒழுங்காக நடத்தும் பொழுது நம்மளோட லைஃப் இவ்வளோ அழகாக இருக்கும்ன்றத இவங்க 2 பேரும் சுட்டி காமிச்சாங்க. ஸ்கோர் இல்லைனாலும் ரிசல்ட் இருக்கு.
ஸோ இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேர் லத்திஃப். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நாளாக உமேர் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் அது நினைவாயிடுச்சு. இதுவும் அவங்க அம்மா கூட நிற்கிற அதே மேடையில் அவர் அவார்டு வாங்கினது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். ஆஃப் த வீக் வாங்கினதுக்காக வாங்கின ஷெஃப் ஆஃப் த வீக் கேப்பையும் கூட உமேர் அவங்க அம்மாவுக்கு போட சொல்லிட்டாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப பெருமையாக தன்னோட பையனோட ட்ராஃபியை கொண்டு போய் அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பென் வீலில் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் கேட்டு டிவியே அவருக்கு கிடைச்சிது. ஸோ இந்த வீக் உமேருக்கு எல்லா விதமான சாதகமான வாரமாக தான் இருந்தது. ஸோ இந்த வீக் எபிசோடோட வின்னர் உமேர் லத்திஃப். இதுதான் சண்டே எபிசோடோட சுருக்கமான கதை. எலிமினேஷன் அண்ட் ஸ்கோர்ஸ் இல்லாததுனால இந்த வீக் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக போச்சு. ஹாப்பியாகவும் இருந்தது. இந்த வீக் எபிசோட் என்ன மாதிரி யார் யார் என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then, it's bye from Jemima. Take care.